Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஏர்கிராஃப்ட் கேரியரை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் இந்திய கடற்படையிடம் ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. இந்த வீடியோல இந்தியாவின் முதல் ஏர்கிராஃப்ட் கேரியர் ப்ராஜெக்ட் பத்தியும் இந்த போர்க்கப்பலின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்தும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் 1 அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த போர்க்கப்பலோட இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகள் முடிந்த பிறகு ஃபைனல் சீ ட்ரையல்ஸ் நடத்தப்படும். அதற்கு பிறகு இந்திய கடற்படையிடம் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்த பிறகு இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு INS விக்ராந்த் அப்படின்னு பெயரிடப்படும். இந்தியாவுடைய 75வது சுதந்திர தினம் அன்று இந்த INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்தியாவுடைய பெருமைக்குரிய அடையாளங்கள்ல ஒன்றாயிருக்கு. இந்த போர்க்கப்பல் 23,000 கோடி செலவுல கட்டப்பட்டுள்ளது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்தியன் ஷிப் பில்டிங் கேப்பபிலிட்டிக்கு ஒரு உதாரணம். ஏன்னா உலகத்திலே விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இயக்கக்கூடிய வெகு சில நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. இப்போ இந்த INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா விமானம் தாங்கி போர்க்கப்பலை சொந்தமா டிசைன் செய்து மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய உலகின் வெகு சில நாடுகள் கொண்ட பட்டியல்ல இந்தியாவும் இணையும். இப்பதான் முதல்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்திய கடற்படை இயக்க போறாங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கான திட்டம் 1999 தீட்டப்பட்டது. ஆனா இந்த கப்பல் கட்டுமானம் 2009வது வருடமே தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 2013 இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் லான்ச் செய்யப்பட்டது. இப்போ இறுதியா 2022வது வருடம் இந்த கப்பல் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 60% உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. 40% வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்டு இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடை சேர்ந்த அதிகாரிகள் சமீபத்துல ஒரு பேட்டி அளிச்சிருந்தாங்க. அந்த பேட்டியில INS விக்ராந்த் ப்ராஜெக்ட் மூலமா தங்களுக்கு விலை மதிக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கிறதாகவும், இந்தியா இதே போன்று ஒரு 45 டன் ஏர்கிராஃப்ட் கேரியரை திருப்பி கட்ட முயன்றாங்கன்னா வெறும் 5 வருடங்கள்ல அதை கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து விமானங்களை லான்ச் செய்வதற்கு ஸ்கீ ஜம்பிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. ஃபியூச்சர்ல இந்தியா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டத்தை இணைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த தொழில்நுட்பம் கொண்ட கப்பல்களையும் தங்களால கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கொச்சின் ஷிப்யார்ட்னால அதிகபட்சமா 70,000 டன் எடை கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட கேப்பபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை டிசைன் செய்தது இந்திய கடற்படையின் டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் அப்படிங்கிற அமைப்பு. இத கன்ஸ்ட்ரக்ட் செய்தது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இந்த கப்பலோட மோட்டோ ஐ டிஃபீட் தோஸ் ஹூ ஃபைட் அகைன்ஸ்ட் மீ, அதாவது எனக்கு எதிராக சண்டையிடக்கூடியவர்களை நான் தோற்கடிப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த கப்பலோட மோட்டோ. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலோட எடை 45,000 டன். இந்த கப்பலோட நீளம் 262 மீட்டர். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட அகலம் 62 மீட்டர். இந்த கப்பலோட உயரம் 59 மீட்டர். அப்போ இந்த கப்பல் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அதாவது 1/4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கப்பல். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 14 அடுக்குகள் கொண்டது. அதாவது ஒரு 14 மாடி கட்டிடத்துக்கு சமம். INS விக்ராந்த் கப்பலை இயக்குறதுக்கு 4 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் LM2500 கேஸ் டர்பைன் பயன்படுத்தப்படுது. இந்த கப்பல்ல 2 ப்ரொப்பல்லர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்னால 56 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்னால தொடர்ந்து 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 196 ஆபீசர்கள் மற்றும் 1500 செயலர்கள் தேவைப்படுவாங்க. இந்த கப்பலை இயக்குறதுக்கே 1600 பேருக்கு மேல தேவைப்படுறாங்க. அப்ப இந்த கப்பல் எவ்வளவு பெரிய போர்க்கப்பலா இருக்கும்? இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பலவிதமான ரடார்கள்
மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எல்டா நிறுவனத்தின் ELM 2248 MF ஸ்டார் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ரடார். அடுத்து செல்லெக்ஸ் RAN 40L 3D எல் பேண்ட் ஏர் சர்வேலன்ஸ் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த செல்லெக்ஸ் ரடார் உதவியோடு தான் கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்தை பயன்படுத்தி INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பலை நோக்கி வரக்கூடிய மிசைல்கள், விமானங்கள் போன்ற வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்க ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம். இந்த போர்க்கப்பல்ல 2x32 செல்ஸ் வெர்டிகல் லான்ச் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டத்துல மொத்தமா 64 பேரக் 8 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த பேரக் 8 மிசைல்கள்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த கப்பல்ல 4 ஓட்டோபிரேட்டர் 76 mm டியூவல் பர்பஸ் கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கேனன்னால ஒரு நிமிடத்துல 85 ரவுண்டுகள் ஃபயர் பண்ண முடியும். இந்த கேனன்ல பல விதமான அம்யூனிஷன்களை பயன்படுத்த முடியும். பயன்படுத்தக்கூடிய அம்யூனிஷனுக்கு தகுந்தாற் போல் இந்த கேனனோட ஃபயரிங் ரேஞ்ச் வித்தியாசப்படும். அதாவது இந்த கேனன்னால குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல 4 AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த வெப்பன் சிஸ்டம் அதிவேகமா ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் சிஸ்டம். AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டத்தினால ஒரு நிமிடத்துக்கு 5000 ரவுண்ட்ல இருந்து 10000 ரவுண்ட் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். இந்த க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ் ஃபயரிங் ரேஞ்ச் 5 கிலோமீட்டர். அடுத்து விமானந்தாங்கி போர்க்கப்பலோட முக்கியமான ஆயுதத்தை பத்தி பார்க்கலாம். இந்த விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல 36 முதல் 40 போர் விமானங்களை நிறுத்த முடியும். இந்த 36 முதல் 40 போர் விமானங்கள் அப்படிங்கிறது ஹெலிகாப்டர்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 40. இந்தியா INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல 26 MiG-29K ஃபைட்டர் ஜெட் விமானங்களை நிறுத்த திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா முதல்ல இந்தியா தேர்வு செஞ்சிருந்த MiG-29K விமானங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல குறிப்பிடத்தக்கது விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது இன்ஜின் ஷட் டவுன் ஆயிருது. இதன் மூலமா இந்த விமானத்தை பயன்படுத்தும் பொழுது அதிக விபத்துகள் ஏற்படுது. அதனாலதான் இந்தியா இப்ப வேறு ஆப்ஷன்களை தேடி வர்றாங்க. இதுல ரஃபேல் எம் போர் விமானம் இல்லனா போயிங் நிறுவனத்தின் FA-18 Block 3 சூப்பர் ஹார்னட் விமானங்களை இந்தியா வாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல 10 ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளது. ரஷ்ய தயாரிப்பு கமோகா KA-31 ஹெலிகாப்டர்கள், அமெரிக்க தயாரிப்பு MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள், வெஸ்ட்லேண்ட் சீகிங் ஹெலிகாப்டர்கள் மற்றும் HAL ஆல் தயாரிக்கப்பட்ட துரு ஹெலிகாப்டர்கள் போன்ற பல ஹெலிகாப்டர்களை இந்த விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல இணைத்து பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல 2 ஏர்கிராப்ட் லிஃப்ட் இருக்கு. இந்த லிஃப்ட் மூலமா ஏர்கிராப்ட் கேரியரோட டெக்ல இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுகளை பாட்டம் டெக்குக்கு எடுத்து செல்ல முடியும். INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பலோட ஃபைட்டர் டெக் 10,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பலோட டைமென்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பிரம்மாண்டமா தோணலாம். ஆனா இதை விட மிகப்பெரிய ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் அமெரிக்கா, UK போன்ற நாடுகள்ல பயன்பாட்டில் இருந்து வருது. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா கூடிய விரைவில் 2வது ஏர்கிராப்ட் கேரியருக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்திய கடற்படை இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல மட்டும் டாமினேட் செய்யக்கூடிய ஒரு கடற்படையா இருக்கக்கூடாது. எப்படி அமெரிக்க கடற்படையால் உலகில் உள்ள அனைத்து கடற்பரப்பிலையும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியுதோ அதே போன்று இந்தியா தன்னோட கடற்படையை வலிமைப்படுத்தணும். அதற்கு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஒரு முக்கியமான விஷயம். அதனால கூடிய விரைவில் இந்தியா தன்னோட 2வது ஏர்கிராப்ட் கேரியருக்கான வேலைகளை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது என்னோட அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை
எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.